டிவியின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். ஆண்டவர் சிலுவையில் அறையுண்ட போது பேசின முதல் வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேத வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு பாடலை பாடி நாம் தியானிக்கலாம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக பரிந்து பேசி மன்னிப்பு கேட்கிறார் பிதாவிடம் என்று சொன்னார்? அவரை 40 அடிக்கு 1 குறைய 39 அடி அடித்தவர்களுக்காக, காரி துப்பினவர்களுக்காக, அவரை அறைந்தவர்களுக்காக, அவருக்கு முள்முடி சூட்டினவர்களுக்காக, 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஆணியினால் அடித்தவர்களுக்காக, ஈட்டியினால் விழாவில் குத்தினவர்களுக்காக, அவரை கொல்லும்படி ஆயத்தமாய் நிற்கிறவர்களுக்காக, அவர்களை தூஷித்தவர்களுக்காக, அவருக்கு விரோதமாக பேசினவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி மரண தருவாயிலும் மன்னிப்பு கேட்கிறதை, மன்னிக்கும்படி கெஞ்சுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மன்னிக்கிற அன்பு, தயவுள்ள அன்பு, இரக்கமுள்ள அன்பு. ஆம் பிரியமானவர்களே, சத்துருவை சிநேகிக்கிற அன்பு, பகைப்பவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிற அன்பு, பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நாம் நேசிக்கிறவர்களையே நேசிக்கிற அன்பு, நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கே உதவி செய்கிற அன்பு. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா என்ற சுவிசேஷம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்கின்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை குற்றம் சாட்டும்படி பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவரை குற்றப்படுத்தினவர்கள், அவரை குறை சொன்னவர்கள் புற மதத்தில் உள்ளவர்கள் அல்ல, வேதத்தை நன்றாக வாசித்து தியானித்து வேத பண்டிதர்களாக இருந்தவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் எந்த தீர்ப்பினாலே தீர்க்கப்படுகிறீர்களோ அதே தீர்ப்பினாலே தீர்க்கப்படுவீர்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை கவனியாமல் பிறர் கண்ணில் இருக்கிற துருவை பார்க்கிறதல்ல, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்க மனதில்லாமல் குற்றம் சொல்லி குறை சொல்லி தூற்றி திரிகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த துன்மார்க்கமான காரியங்களை தன் தகப்பனிடம் சொல்லி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, யோசேப்பு தன் சகோதரருடைய தவறுகளை குற்றங்களை மற்ற யாரிடமும் சொல்லி தூற்றி திரியாமல் தன் தகப்பனிடம் மாத்திரமே சொன்னார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் பரம பிதாவாக தேவனிடம் மாத்திரமே ஒரு சிலருடைய தவறுகளை நாம் பார்க்கும்போது கேட்கும்போது அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பரம பிதாவாக தேவனிடத்தில் மாத்திரமே சொல்ல வேண்டும், மற்றவர்களும் சொல்லி தூற்றி திரியக்கூடாது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கின்றது. பிரியமானவர்களே, யோசேப்பு அதனால்தான் தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் நடந்தார். தகப்பன் அதிகமாக நேசிக்கிற ஒரு மகனாக இருந்தார். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலே செய்யாத ஒரு தவறை செய்தது போல போத்திபாருடைய மனைவியினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் போத்திபாருடைய மனைவிதான் தவறு செய்த வந்தார் என்று சொல்லி அவர் தூற்றி அவர்களை குறித்து தூஷண வார்த்தைகளை பேசி அவர்களை குறித்து வெளிப்படுத்தாமல் தன்னை நல்லவென்று மற்றவர்களும் காண்பிக்க முயற்சி செய்யாமல் தன்னுடைய வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனிடம் மாத்திரமே சொல்லிக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 13 வருஷம் சிறையில் இருந்து கர்த்தரிடம் மாத்திரமே தன்னுடைய காரியத்தை சொல்லி வந்தார். தான் தவறு செய்யவில்லை என்று சொல்லி போத்திபாருடைய மனைவிதான் தவறு செய்ய வந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து தூஷிக்கவில்லை, குறை சொல்லவில்லை. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணமாய் இருக்கிறது பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அதனால்தான் 13 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவருடைய காரியங்களை கவனித்து பார்த்து எகிப்துக்கே அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். பார்வோன் ராஜா அவரை பார்த்து சொல்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்று சொல்லி அவரை கனப்படுத்தி உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் என்னை குற்றப்படுத்தும் போது கர்த்தர் திடீரென்று கர்த்தர் அவர்களை தேவன் மகிமையாய் உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவுடைய வாழ்க்கையிலே நோவா திராட்சை ரசத்தில் குடித்து திராட்சை தோட்டத்தில் வஸ்திரம் விலகி அவர் படுத்திருந்த போது அவருடைய மகனாகிய காம் அவரை பார்த்து தன் சகோதரிடம் போய் தகப்பன் திராட்சை ரசம் குடித்து வெறித்து கிடக்கின்றார் என்று சொல்லி குறை சொல்லுகிறார். சேமும் யாப்பத்தும் அதை கவனித்து ஒரு போர்வையை எடுத்து தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு பார்த்து அந்த நிர்வாணத்தை பார்க்க துணியாமல்
தகப்பன் மேல் போர்வையை போர்த்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து படுக்க வைக்கிறார்கள். காலையில் நோவா எழுந்திருந்து யார் என்னை திராட்சை தோட்டத்திலிருந்து அழைத்து வந்தார்கள் என்று சொல்லி கேட்கும்போது சேமும் யாப்பெத்தும் காம் தான் அழைத்து எங்களிடம் சொன்னார் என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட நோவா காம் சகோதரர்களுக்கு அடிமைக்கு அடிமையாவான் என்று சொல்கிறார். அந்த வேதத்தை பார்க்கும்போது 3 முறை அடிமையாவான் 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 என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சாபத்தை காமுக்கு கொடுக்கின்றார். சேமும் யாப்பெத்தும் விருத்தி அடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இந்த காரியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் குற்றத்தை மறைக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும், மற்றவர்களுக்காக பரிந்து பேசி மன்னித்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, குற்றத்தை வெளிப்படுத்தி தூற்றி திரிகிறவர்களுக்கு சாபத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் குற்றத்தை தூற்றுகிறவராக அல்ல. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி பிதாவிடம் கெஞ்சி கேட்கிற இரக்கமுள்ள அன்பு, தயவுள்ள அன்பு அவரிடம் இருந்தது. இப்படிப்பட்ட தேவ அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த முதல் வார்த்தையில் இப்படி ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், இன்னும் அன்புடையவராக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை குறித்து பேசும்படிக்கு கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு துதிக்கிறேன். ஹெவன் டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று லூக்கா 23:43 கூறுகிறது. கல்வாரி மேட்டினில் 2 கள்ளர்கள் மத்தியினில் இயேசுவை சிலுவையில் அறைந்தனர். நம் ஆண்டவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 2 கள்ளர்களும் அவரை நிந்தித்தனர். மத்தேயு 27:44. பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், மூப்பர்களும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று மார்க் 15 கூறுகிறது. அவர் ரட்சிக்கிறவர் என்பதை ஒப்புக்கொள்கின்றனர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 கள்ளர்களும் வேண்டுதல் செய்தனர். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று லூக்கா 23:39 கூறுகிறது. அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வலது புறத்து கள்ளன், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை கேட்டபொழுது உள்ளம் உடைந்தான். மன்னிப்பா எனக்கா என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டான். கடந்த கால பாவங்கள் அவன் கண்முன் வந்து நின்றன. மற்ற கள்ளனை நோக்கி, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டான். தான் ஒரு பாவி என்று உணர்ந்தான். விசுவாச அறிக்கையிட்டான். ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசுவின் சிரசில் இருந்த முள்முடியை பார்க்கிறான். இத்தனை பாடுகள் மத்தியில் மன்னிப்பா எனக்கா என்று சொல்லி மீண்டும் அவன் ஆச்சரியப்பட்டான். அவருடைய விலாசத்தை பார்க்கிறான். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்ததை பார்த்தான். இவர் ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று அறிந்து கொண்டான். இப்பொழுது அந்த முள்முடி பேசுவதைப் போல அவன் உணர்ந்தான். ஒரு முள்முடி உன்னை பார்த்து பேசும்,
நேசர் சொல்படி இன்றே கீழ்ப்படி. ஒரு முள்முடி என்னை பார்த்து பேசும். நேசர் சொல்படி இன்றே கீழ்ப்படி. முட்களின் நடுவினிலே என் நேசர் பேசினார். முள்ளில் மலர்ந்த ரோஜா எனக்காய் கதறுகிறார். முள்ளில் உதைப்பது கடினம், நீ முள்ளில் உதைப்பது கடினம். ஒரு முள்முடி நம்மை பார்த்து பேசும். நேசர் சொல்படி இன்றே கீழ்ப்படி. ஒரு முள்முடி. முட்கிரீடம் முள்ளினால் செய்யப்பட வேண்டும், பொற்கிரீடம் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை அவர் ஆயத்தம் பண்ணும்படிக்கு தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையில் பணயம் வைத்து ஜீவ கிரீடத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்கப் போகிறேன், எனவே ஒரு விண்ணப்பத்தை இயேசுவிடம் வைத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இப்படியாய் கேட்டான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். மரண கைதியின் கடைசி ஆசையாய் இருந்தது. இவன் சிலுவை மரணத்தில் நின்று விடுதலை கேட்கவில்லை. என் ஆவி பிரியும் போது அடியேன் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், என் ஆவி பிரியும் போது அடியேன் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். தேவனுடைய பரதீசில் ராஜாதி ராஜாவுடன் கள்ளன் பிரவேசிப்பது எத்தனை எத்தனை பேரின்பம். அந்த பாக்கியத்தை அவன் அடைந்தான். இடதுபுறத்து கள்ளன் இயேசுவுக்கு பயப்படவில்லை, ஜீவ ஊற்றாகிய இயேசுவை விட்டுவிட்டான், நித்திய ஆக்கினையை அடைந்திருப்பான். வலது புறத்து கள்ளன் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்று சொல்லி ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி அவன் அதை அறிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. இயேசு வரப்போகிறார். எனவே நாமும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் பதில் என்ன? இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கே மனம் திரும்பினான், இன்றைக்கே பரதேசி செல்லும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். பரதேசி என்றால் என்ன? அந்த இடம் எப்படிப்பட்டது? மகிழ்ச்சி நிறைந்த, இளைப்பாறுதல் தருகிற, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு மகிமையான இடம். அந்த இடத்திலே செல்லுவதற்கு கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். வேதாகமத்தில் தள்ளப்பட்ட புத்தகத்தில் ஒரு புஸ்தகத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. வலது புறத்து கள்ளன் மரித்தவுடன் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போனானாம். அந்த நேரத்தில் அங்கே இருந்த தூதர்கள் அவனை உள்ளே விடவில்லையாம். நீ ஒரு கொலைகாரன், நீ மகா பெரிய பாவி, உன்னை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்று சொல்லி அவனை அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்தில் இந்த வலது புறத்து கள்ளன் திரும்பி தன் முதுகை காண்பித்தானாம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தன் முதுகை காண்பித்த போது அந்த தூதர்கள் அவனை அனுமதித்தார்களாம். கால தாமதம் பண்ணாமல் கிடைத்த தருணத்தை இந்த வலது புறத்து கள்ளன் ஆயத்தப்படுத்தி கொண்டான். காலையில் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தான், நண்பகல் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், மாலையில் கிறிஸ்துவுடன் இருந்தான். ஆனால் இடது புறத்து கள்ளனோ இந்த வாய்ப்பை இழந்து போனான். இன்னும் உன்னை நேசிக்கிறேன், இனி உன் பாவத்தை நான் நினையேன், இரத்தம் சிந்தி நான் மரித்தேன், இரட்சகர் என்னை நீ ஏன் மறந்தாயோ, இன்னும் உன்னை நேசிக்கிறேன், ஆணிகள் கைகளில்
இறங்கிடும் போது அன்பரின் நேசம் இறங்கிடுதே. ஆணிகள் கைகளில் இறங்கிடும் போது அன்பரின் நேசம் இறங்கிடுதே. ஈட்டியால் இதயத்தை பிளந்திடும் போது உன் இதயத்தில் என்றுமே வாழ்ந்திருப்பே. இன்னும் உன்னை நேசிக்கிறேன். லூக்கா 15:7 இப்படியாய் சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பரலோகத்தை யார் நிரப்புவாரலாம்? மன்னிப்பவரும் மன்னிக்கப்பட்டவரும் தான் பரலோகத்தை நிரப்புவாரலாம். நாமும் பாவம் செய்த மற்றவர்களை, நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நாம் மன்னிப்போம், மனதார மன்னிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த கல்லனை யாரும் ஜெபம் செய் என்று சொல்லவில்லை. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னும் உன்னை நேசிக்கிறேன், உன் பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். ஆணிகள் என் கைகளில் இறங்கும் போது என்னுடைய நேசம் உன்மேல் இறங்கும் என்று சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை நினைத்து பார்ப்போம். ஈட்டியால் அவருடைய இருதயத்தை பிளக்கும் பொழுது இன்னும் உன் இருதயத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்து கேட்பதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவன். அவன் நினைத்தருளும் என்றுதான் வேண்டிக் கொண்டான். நீருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்றுதான் வேண்டிக் கொண்டாள். ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் இருக்கிற இடத்தில் நம்மையும் அழைத்து கொண்டு செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாமும் ஆயத்தமாவோம். ஆமென். எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. பாதகரின் அடி கண்ணாத்தில் படுவேல் என்னை நினைத்தீரே நீ. பாதகரின் அடி கண்ணாத்தில் படுவேலை என்னை நினைத்தீரே நீ. அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான். எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. ஓ எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறபடினால கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த சிலுவை தியான நாட்களில அந்த சிலுவை தியானத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பெரியதான கிருபையை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீ, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வேளையில அருமையான அந்த தாய், கிருபை பெற்ற அந்த தாய் மரியாள், கிருபை பெற்ற ஒரு மரியாளாய் வாழ்ந்தாள். சீடர்களை திட்டவும் இல்லை, மற்றோரை குற்றம் காட்டவும் இல்லை, மனநொந்தவளாய் நின்றாள். அவள் மெய்யாகவே கிருபை பெற்றவள், இறை திட்டத்தை நிறைவேற்ற தகுதி பெற்றவளாய் இருந்தாள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். இதுதான் அவள் கண்டறிந்த ரட்சிப்பு. காற்றையும் கடலையும் அதட்டின போது ஆச்சரியப்பட்டார்கள் சீஷர்கள். துன்ப நேரத்திலே தூரமாகி விட்டார்கள். இறுதி வரை தொடர்ந்து தன் பின்பற்றிய அன்பாயிருந்த சீஷன் பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்கிற வார்த்தையின்படி, அதோ உன் மகன்
என்று சொல்லி அன்பான சீஷன் கையில தன்னை ஒப்பு கொடுத்தார். திரும்பியுமாய் நாம் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். அப்போது சொல்ல, பின்பு அந்த சீஷன் நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், தேவன் அந்த அம்மாவுடைய திட்டத்தை குறித்தும் சீஷனுடைய திட்டத்தை, சீஷர்கள் அவரோடு கொண்டு அநேக அற்புதங்களை பார்த்தார்கள். ஆனால் அவர் மரண நேரம் வரும்போது அவரை எல்லாரும் விட்டு போனார்கள். ஆனால் அன்பாயிருந்த சீஷனை அவன் ஒருபோதும் அவர் தேவனை குறித்து ஒருபோது எந்த ஒரு இதுவும் இல்லாதபடிக்கு, தடையில்லாதபடிக்கு தேவனை ஆராதித்து தேவனையே அவன் மேன்மையாய் கருதி தன்னுடைய இருந்தனால் தான் ஆண்டவராகிய தேவன் பின்பு அந்த சீஷன் நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவள் தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். இந்த வேத வசனத்தில் நாம் புரிந்து கொள்வது, குடும்பம் ஒரு உறவு, குடும்ப உறவு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாயாய் நிற்கக்கூடியவர்கள் பெரும் பாரம் உள்ளவர்களாய், தியாகம் உள்ளவர்களாய், தேவனுடைய வார்த்தை குறித்து எப்பொழுது கவனம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால்தான் அன்றைக்கு கூட அவங்க அவ்வளோ பெரிய மரண கட்டில தேவனை, அந்த பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுக்கையில் அந்த தாய் ஆண்டவர் கலங்கவும் இல்லை, பதறவும் இல்லை. ஏனென்றால் தேவ திட்டம் தன் மகன் மூலம் நிறைவேற்றப்பட போகிறது. ஆகினால்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் கூட, வீட்டில கூட தாய்கள் தன் பிள்ளைகள் மேல் அதிக நேசம் கொண்டவர்கள். இது எங்கென்று தொடர்னா வேதத்துல முதலாய் வேதாகமத்திலிருந்து தான் இது எடுக்கப்பட்டது. இன்று பிள்ளைகளை குறித்து அதிக பாரம் உள்ள தாய்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கல்வாரி சிலுவையின் தியானத்தை உங்கள் கண்களை வைத்து உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த பொல்லாத உலகத்துல உன்னுடைய பிள்ளைகளை நீங்க தப்பிப்பதற்கு ஒன்றே ஒன்று ஜெபம் தான். அந்த ஜெபத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஆண்டவர் அன்றைக்கு தன்னிடமாய் அந்த சீஷனை ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு மகன்களும் சீஷராய் மாற வேண்டும் என்பது தேவ விருப்பம். ஆகையினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய இந்த சிலுவை தியானத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கு? தாய் என்ற ஸ்தானத்துல இயேசு சுவாமி நமக்காக மரித்து சிலுவையில அவர் ஆண்டவரை 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனா சிலுவை மரணபரியும் தன்னை தாழ்த்தினது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில தாயாய் நிற்கிற சகோதரிகளே, ஸ்திரீகளே, நீங்கள் தேவனுடைய காரியத்தை குறித்து அதிக பாரம் உள்ளவர்களாய், எப்பொழுது பார்த்தாலும் நாம் கூப்பாடு போடுகிறவர்களாகவும் அமைதியில் இல்லாமல் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இந்த வசனத்தின் மூலம் நீங்க பார்த்து கொண்டிருந்த, கேட்டுக்கொண்டிருந்த அதிகாரத்துல 1ஆவது அதிகாரத்துல 20-21 சொன்னவர், இதுதான் தான் கண்ட ரட்சிப்பு என்று சொல்லி எவ்வளவு தைரியமாயிருந்தால் இன்றைக்கு நீங்கள் தைரியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறபடினால தேவனுடைய ரட்சிப்பை குறித்து இந்த சிலுவை தியானம் தான் ஒரு பெரிய முக்கியமானது. இது ரட்சிப்பை குறித்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அவர் பட்ட தியாகத்தினால் தான் நாம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்குள்ளாக மாறி அவருடைய தொண்டை செய்வதற்கு நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணி வைத்திருக்கிறார். சபையில கூட இந்த ரட்சிப்பை குறித்து அதிகமாய் சொல்ல வேண்டியது, அவர் மரணத்தை குறித்து அதிகமாய் எப்பொழுதும் கல்வாரி சிலுவையின் மரணத்தை குறித்து இந்த சிலுவை தியானத்தை எல்லா இடங்களில், எல்லா சபைகளும் இதை எப்பொழுதும் கை கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த ரட்சிப்புக்கு முதலாவது அதுதான் ஆதாரமா இருக்குது. சிலுவை மரணத்துக்குரிய முதல் காரியம் ரட்சிப்பு. அந்த மரியாளுக்குள்ள அந்த ரட்சிப்பு இருந்தபடினால்தான் அவள் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளே, நீங்களும் தயவு செய்து வாலிப தம்பி தங்கச்சிகளே, பொல்லாத உலகத்துல இருந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் இந்த சிலுவை தியானத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும், உடைத்து ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் போராடி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு தன்னுடைய விலை மதிப்புள்ள ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த மீட்பு வெறுமையாய் போகவே கூடாது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம்மை நடத்தும்படியா நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு காரியம் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நாம் அதிகமாய் நாம் எப்பொழுது கை கொண்டு நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால இந்த நாட்கள்ல தேவன் கொடுத்த இந்த பெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ, ஓ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. ஆமென். பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின ஒரு நோக்கம்
விண்ணரசையும் மண்ணரசையும் ஜெயித்து அவர் ஆண்டவராகிய தேவன் இந்த சிலுவை மூலமாய் உனக்கு எனக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதை மறந்து போகாதீர்கள். இந்த சிலுவை தியானம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள் ஜனங்கள். எல்லா பொல்லாப்பிலிருந்து விலக்கப்படுவார்கள். சத்துருடைய கரங்களிலிருந்து மக்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள். ஆகையினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். இந்த சிலுவை தியானம் வெறுமையை போகாதபடி அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றத்தை கொண்டு வரட்டும். வியாதி, கட்டு, போராட்டம், நிந்தனை, அவமானத்திலிருந்து அவங்களை விடுவித்து காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இது அநேக தேசங்களில கேட்கிற மக்களை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேளையில நீங்க அற்புதமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஜனங்கள் இந்த நாட்கள்ல ஆண்டவரை மனம் திரும்பி உன்னை தேவனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த தியானமே அதற்காக தான் ஆண்டவரே. இந்த சிலுவை தியானம் அப்படிப்பட்ட ஜனங்களை கட்டு சாபத்துல, அநியாயத்துல, வியாதியில, போராட்டத்துல, துன்பத்துல இருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவரே நீங்க இந்த வழியை எங்களுக்கு காட்டி இருக்கிறீர். அந்த வழியை இந்த பூமியில நாங்களும் தொடர்ந்து எல்லோரும் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க வல்லமைக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவேளை இது வேற பிரசங்கமா இருந்தால் புரிந்து கொள்ளலாம், இது கடுமை. ஆனாலும் இந்த சிலுவை தியானத்துல வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். பொல்லாதோடைய கைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இயேசுவானவர் சிலுவையிலே பேசினதான 4ஆம் வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றதா நம்ம இந்த வசனத்துல படிக்கிறோம். இதுல இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் அவர் பிதா பிதா என்று சொல்லிதான் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் ஊழியம் செய்யும் நாட்களிலும் எல்லா இடங்களிலும் முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லும்போது கூட பிதாவே என்று சொல்லிதான் அவர் பேசினார். ஆனால் இங்கேயோ என் தேவனே என்று இயேசுவானவர் கூப்பிடுகிறார். வேதத்தில் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலும் இயேசுவானவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தாங்க. அவங்க பிதாவின் சித்தத்தை இயேசுவானவர் செய்கிறவராக இருந்தார். யோவான் 8:29 சொல்லப்பட்டிருக்கு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு. அப்போ எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை தனியா விடல. பிதாவும் இயேசுவும் ஒன்றாக தான் இருந்தாங்க. யோவான் 16:32 பார்க்கும்போது இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை தனியா விட்டுடும் ஒரு காலம் வரும், அந்த நாட்கள் இப்போ வந்திருக்கு, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லா சூழ்நிலைகளிலும் பிதாவாகிய தேவன் இயேசுவானவர் கூடவே தான் இருந்தார். ஆனாலும் இந்த இடத்திலே இந்த 4வது வார்த்தை பேசும் பொழுது பிதாவேன்னு சொல்லி சொல்லாம என் தேவனே அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் கூப்பிடுறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இயேசுவானவருடைய கரங்களை அந்த இடத்துல விட்டுவிட்டார். அதனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இயேசுவானவர் அங்கே சொல்றார். உண்மையாகவே பிதாவாகிய தேவன் இயேசுவானவருடைய கரங்களை விட்டது நிமித்தமாய் அங்கே என்ன பண்றார், அவரு ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் பிதாவாகிய தேவன் இயேசுவானவருடைய கரங்களை விட்டுவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சிலுவையில் பாருங்க,
அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த அந்தகாரம், அந்த இருள், அதை எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. இயேசுவானவர் அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார் சிலுவையிலே. ஏசாயால சொல்லப்பட்டிருக்க 53ஆம் அதிகாரம் 6, 12 வசனங்களிலே கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனிதர்களுடைய, என்னுடைய, நம் ஒவ்வொருத்தருடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். இந்த பாவம் இயேசுவானவர் மேல சுமரப்பட்டது நிமித்தமாய், இந்த பாவத்தை அவர் சுமந்தது நிமித்தமாய் அந்த இடத்துல என்ன இருள் உண்டாயிற்று. இந்த பாவத்தை பார்க்க முடியாமல் தான் பிதாவாகிய தேவன் இயேசுவின் கரங்களை விட்டுவிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தா ஆபக்குக் 1:13 சொல்லப்பட்டிருக்கு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனி அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரேன்னு. தேவனால தீமையை பார்க்க முடியாது, பாவத்தை பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவனால எங்க பாவம் இருக்கோ அந்த இடத்துல அவரால் இருக்க முடியாது. பாவம் தேவனுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பெரிய பகையா இருக்கிறது. ஆகையினால தான் எல்லா மனிதர்களுடைய பாவமும் இயேசுவானவர் மேல சுமரப்பட்டு, இயேசுவானவர் கல்வாரியிலே நம்மளுடைய பாவங்களை சுமரும் பொழுது பிதாவாகிய தேவன் இயேசுவின் கரங்களை விட்டு அவர் தூரமானார். பிதாவாகிய தேவன் தூரமா போனது நிமித்தமாய் இயேசுவானவருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அதனால தான் அவர் என் தேவனே அப்படின்னு சொல்லி பிதான்னு சொல்லாம தேவனேன்னு சொல்றாரு. அதே சூழ்நிலையில நம்ம அருகாமையில யாராவது இருந்தாங்கன்னா நாம் அவங்க கிட்ட நார்மலா கொஞ்சம் சத்தத்துல பேசினாலே போதும். ஆனா இவர் இங்க மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏன்னா பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. பிதா எங்க இருக்காருன்னு இயேசுவானவருக்கு தெரியல, தூரமானார். அதனால அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுறாரு. இவ்வளவு நேரம் இயேசுவானவர் பட்ட பாடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சிலுவையில் அறையும் பொழுது, அவரை வாரினால் அடிக்கும் பொழுது, அவர் இரத்த வெள்ளத்தோடு அவர் இருக்கும் பொழுது, தலைகளிலும் முட்கிரீடம் சூட்டப்படும் பொழுதும், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்படும் பொழுதும் இயேசுவானவர் அந்த எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டார். அந்த வலி, அந்த வேதனை, அவரை எல்லாரும் ஏளனமாய் பேசும்போது, அவரை முகத்துல துப்பும் பொழுது எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஆனால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போதோ அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிதாவாகிய தேவன் இயேசுவானுடைய கரங்களை விட்டதை இயேசுவானவரை சகித்து கொள்ள முடியவில்லை. அவரால் அதை தாங்கிக்க முடியல. மிகுந்த வேதனையோடு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இயேசுவானவர் சிலுவையிலே சொல்கிறார். ஏன் பிதாவாகிய தேவன் கைவிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை இயேசுவானவர் சுமந்ததை நிமித்தமாகவே. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், அவரை சமாதானக்காரனராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்று பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிறதான அந்த பாவம் என்கிறதான அந்த பகையை சிலுவையிலே கொன்றார். சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசுவின் மேல் வந்தது. 15வது வசனத்திற்கு அப்புறம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த பாவம் நம்மளையும் தேவனையும் பிரிக்கிறதான ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினால தான் இயேசுவானவர் நம் ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அவர் சுமந்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நம்மளுடைய பாவம் எல்லாம் இயேசுவானவர் கல்வாரியிலே சிலுவையிலே சுமந்ததை நிமித்தமாய் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாகிறோம். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது எப்படிப்பட்டதான ஸ்லாக்கியம்? ரோமர் 8:15 சொல்லப்பட்டிருக்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பணிகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவானவரை நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன், அவரை நாம அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் இயேசுவானவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். நம்மளுடைய பாவம் இயேசுவானவர் சிலுவையிலே சுமந்ததை நிமித்தமாய், நம் பாவம் மன்னிக்கப்பட்டதை நிமித்தமாய் இப்பொழுது நாம் தேவனை தரிசிக்கும், தேவனை சேரும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். குமாரனாகிய இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்.
நாமும் இயேசுவானவரைப் போலவே பிதாவோடு கூட ஒன்றாய் இருப்பதற்காகவே நமக்காக அவர் இவ்வளவு பாடுகளை பட்டு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஒருவேளை இன்னமும் நம்ம பாவத்தில் வாழ்ந்து அநேக அக்கிரமங்களை செய்து கொண்டு நம்ம உணர்வில்லாமல் வாழ்ந்தோமானால் நம்மை நாமே ஒரு தடவை நிதானித்து பார்த்து இயேசுவானவர் நமக்காக தான் சிலுவையிலே மரித்தார் என்பதை உணர்ந்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் இயேசுவிடம் நாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதர்களால் நம்மளை மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசுவானவர் நம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவராயிருக்கிறார். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு பாரமான வாழ்க்கை. தேவன் உடன் பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருந்த போது இயேசுவானவரால் எல்லா விதமான பாடுகளையும் சகித்து கொள்ள முடிந்தது. பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட பின்பு இயேசுவானவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது, ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிறதான பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நம்மளால் சகித்து கொள்ள முடியும். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருவேளை இன்னமும் நாம் பாவத்தில் வாழ்வோமானால் நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு பிதாவானவர் அவரிடத்தில் சேரும் ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? யோசுவா 1:5 சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. இயேசுவானவருடைய கையை பிதாவாகிய தேவன் விட்டார். ஏன்? உங்களுடைய கையையும் என்னுடைய கையையும் பிடிப்பதற்காக. நம்மளுடைய கையை பிடித்த தேவன் நம்மளிடத்துல என்ன சொல்றாருன்னு தெரியுமா? ஏசாயா 41:13 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு நமக்காக இயேசுவானவர் பாவத்தை சுமந்தார். ஆகையினால பிதாவாகிய தேவன் இயேசுவானவருடைய கரங்களை விட்டார். ஆனால் அதே இயேசுவானவரின் நிமித்தமாய், அவருடைய கல்வாரியில் அவர் சிந்தின இரத்தத்தை நிமித்தமாய் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உன் வலது கை நான் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, எங்களுக்காக கத்தாவே நீர் கல்வாரியிலே ஆண்டவரே ரத்தம் சிந்தினீரப்பா. உம்முடைய விலையேறி பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றும் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. இந்த வேலையில கூட கத்தாவே, ஒருவேளை ஆண்டவரே இன்னமும் பாவத்திலே வாழ்ந்து என்னோட பாவம் மன்னிக்கப்படுமா, என்னோட பாவத்தை யாராலே மன்னிக்க முடியுமா என்று உம்மை நோக்கி யாராவது பார்த்தார்களானால் ஆண்டவரே, நீர் கல்வாரியிலே சிந்தின ரத்தத்தை கொண்டு, உம்முடைய விலையேறி பெற்ற ரத்தத்தை கொண்டு அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தருளுவீராக தகப்பனே. கிருபை பாராட்டுமாப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறதப்பா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கதான ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்தருளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளில் ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசினார். அந்த 7 வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தையாகப்பட்டது தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் என்ன காரியத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக சிலுவையில் பேசினார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தாகமாய் இருக்கிற இந்த வார்த்தையை பார்ப்பதற்கு முன்பதாக அவர் கூறின வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்?
பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற வார்த்தைக்கு பிறகு வருகிறதான வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ அந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது தாகமாக இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் பேசுறது எந்தெந்த சூழ்நிலை பேசினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீயத்தில் அவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன், தாகத்திற்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான வார்த்தை, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இப்போது சமாரியர்கள் பார்த்திங்கன்னா யூதர்களோட பேச மாட்டாங்க, யூதர்கள் சமாரியர்களோட பேச மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய யூதர்கள் என்பது ஒரு மிக பெரிய ஒரு ஜாதியாகவும் அவர்கள் இந்த சமாரியர்களோடு அவருக்கு பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சமாரிய ஸ்திரியோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய கிணறு பக்கத்தில் அமர்ந்து இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற சமாரிய ஸ்திரி தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்படியாக அங்கே வராங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சமாரிய ஸ்திரி கிட்ட கேட்குறாரு, எனக்கு தாகத்துக்கு தான் என்று சொல்லி. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட பேசுவதா, நீங்கள் என்னோட பேசுகிறீரே என்று சொல்லி சமாரிய ஸ்திரி ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவிய காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும்னு சொல்கிறார். உன்னிடத்துல தாகத்துக்கு தா என்று தண்ணீர் கேட்குறவர் யாருன்னு நீ அறிஞ்சிருந்தீன்னா நீ என்னிடத்துல தண்ணீர் கேட்டிருப்ப. அப்போது அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறாங்க, அந்த தண்ணீர் எடுப்பதற்கு உங்ககிட்ட என்ன இல்லை, பாத்திரம் இல்லையே, அந்த தண்ணீர் எடுப்பதற்கு மொண்டு கொள்வதற்கு உங்களுக்கு பாத்திரம் இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர் அப்படி என்று சொல்கிறார். ஜீவ தண்ணீர் என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே தாகத்தின் ஊடாய் அவர் கடந்து போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா நாம் பலன் அடைகிறோம். பலன் அடைவது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் காண்பிக்கும்படியாக அவருடைய சாயலாய் நம்ம மாற்றப்படுகிறோம். அதில் பாருங்கள், யோவான் அதிகாரம் 4:37 வசனத்தில், யோவான் அதிகாரம் 4:37 வசனத்தில், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38வது வசனம் பாருங்கள், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 39வது வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போது அவர் சொல்கிறது, தாகமாக இருந்தால் என்னிடத்துல என்ன பண்ணணும், பானம் பண்ண கடவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். யார் ஒருவர் தாகமாக இருக்கிறார்களோ அவள் மீது நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே தாகத்தின் ஊடாய் நடந்தார். நாம் பார்க்குறோம் எரேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் 2 தீமைகள் எனக்கு செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன செய்தார்கள்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். தண்ணீர் நிற்காத தொட்டிகளில் வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். இந்த பாவம், அதாவது அந்த தேவனை மறுதலிக்கிற ஒரு காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். எப்படின்னா, ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். செங்கடல் ஊடாய் நடந்து வந்தாங்க, மன்னாவை புசித்தார்கள், காடைகளை ஆண்டு கொடுத்த. ஆனாலும் அவர்கள் தேவனை விட்டு வழுவி போகிற ஜனமாக இருந்தார்கள். அந்த ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை அவர் விட்டு விட்டதுனால அந்த பாவம் அவர்கள் மேலே சுமத்தப்பட்டது. அந்த பாவத்திற்காகவும் நீங்களும் நானும் இப்போ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த ஜீவ தண்ணீரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அன்று தாகமாய் அவர் அங்கே தொங்குகிறார். இந்த தாகத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 விதமான காரியங்களை பார்க்க வேணும். ஒரு ஃபிசிக்கல் ஆகனி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆகனின்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் சொல்வது என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம்,
அதனால் அவர் சிலுவையில் பாடுகள் படும் பொழுது அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள், அதனால் அவருக்கு அவ்வளோ வேதனைகள் இருக்காது என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறார்கள். ஏன்னா இப்போது இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வந்தார். அப்போது கடல் மேலே நடக்கிற இயேசு கிறிஸ்து ஆவியில் அவர் காணப்படுகிறார். அதுபோல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது ஆவியால் நடத்தப்பட்டிருக்கலாம், ஆவியால் அவர் மகிமைப்பட்டு இருக்கிறதுனால அவர் மிகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், அதனால் அவர் இந்த காரியங்கள்லாம் கடந்து போகிறார்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் மாம்சத்தில் தான் அந்த பாடலூட கடந்து போவார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. ஏன்னா அவர் சிலுவையில் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மிகுந்த வேதனையோடு தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல், அவர் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நாவறண்டு போய் அங்கே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு மனிதருக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை ஒரு தண்ணீர் இருந்தாலே போதும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வாழ்க்கையை ஓட்டலாம். அந்த பேசிக் அம்யூனிட்டிஸ், அந்த பேசிக்கான தண்ணீர் கூட கிடைக்காமல் இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தோடு தொங்கினார் என்று சொன்னால் மாம்சத்திலே நமக்காக பாடுபட்டார் என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த தாகமாக இருக்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி அவர் பேசுகிறதான காரியம், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்கிறார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவேளை அவர் மரணத்தை குறித்து பயந்திருப்பாரோ, மரணத்தினால அவர் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறாரோ என்று சொல்லி நினைக்கலாம். இல்லை பெரியமானே, அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பலியாகி நம்முடைய பாவத்தை அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். அவருக்கு தெரியும் அவர் இப்படி தான் பாடுபட போகிறார் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது. ஆனாலும் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று ஏன் சொல்கிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்ற யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார். ஆம், உலகத்தில் இருக்கிற அனைவருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து தலையின் மீது சுமந்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பிதாவோடு அவர் கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. பிதாவோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பிதாவோடு அவர் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறவராக இருந்தார். ஆனால் அந்த உலகத்திற்கு அனைத்து பாவங்களும் அவர் தலையின் மீது சுமந்த போது அவர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு கம்யூனிகேஷன் அங்கே துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த கம்யூனிகேஷன் ஒரு துண்டிக்கப்பட்ட நிலையில் அவர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஆமாம், அநேகர் நம்ம வாழ்க்கையில் தேவனாகி கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்ம விசுவாசித்தாலும் அவரை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியான் எதற்காக தான் நமக்கு அளிக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள அளிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், இயேசு கிறிஸ்துடைய மகிமை என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நாமும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பா பிதாவே என்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்ட நிலையில் என்ன ஆகுதுன்னா தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தாகம் ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. ஆத்தும தாகம்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி ரட்சிப்பு? இந்த உலக ரட்சகர்னு சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்னு சொல்கிறோம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்து ஆதாம் ஏவாள் இடத்துல கொடுத்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவங்க கீழ்ப்படியாததுனால, பாவத்தில் அவங்க விழுந்ததுனால பாவம் இந்த பூமியை மேற்கொண்டது. இந்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மாடுகளை அவங்க தலையின் மீது வைத்து அவங்க பாவங்களை அந்த ஆடு மாடுகள் மீது செலுத்தி அந்த ஆடு மாடுகளை பலி செலுத்தி ஆண்டவரத்தில் பாவ நிவாரண பலியாக செலுத்தினார்கள். ஆனால் அதே காரியம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவங்களை செய்து 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 அந்த பாவ நிவாரண பலியாக ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தி கொண்டு இருந்ததை ஆண்டவர் அறவே வெறுக்க ஆரம்பித்தார். பின்பு பரிசுத்த பலியாகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு அவர் பரிசுத்த ஜீவ பலியாக இந்த உலகத்தில் பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி அந்த பாவத்தை அவர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பாவங்களை மேற்கொள்ளணும்னா இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது அவரை உண்மையாய் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காய் மரித்தார், என் பாவத்திற்காய் சிலுவையில் அறையப்பட்டு எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்ற நாவினால் அறிக்கை செய்து இருதயத்தில் தேவனை சொந்த தெய்வமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தினூடாய் கடந்து போகிறார். நாம ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தாகத்தோடு அங்கே தொங்குகிறார்.
பிரியமானவர்களே, எவ்வளோ அருமையான இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொண்டபடினால சொந்த தெய்வமாய் நாம் அவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதில் மிக முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஊழியத்தின் காரியத்தில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லங்களெல்லாம் சந்திக்க நேரிட்டது. பிரியமான நாங்கள் அவங்க எடுத்த சில ஊழியங்கள் நிமித்தமாக அங்கே போய் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து பேசி கொண்டிருந்தோம். அப்போ அந்த முதியோர் தனியாக அவங்க அறைகளுக்கு சென்றார்கள். அப்பொழுது நான் ஒரு இடத்துல பேசும்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்குமே கடவுள். ஏன்னா உயிரை கொடுப்பது தான் கடவுள். இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். இவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொன்னார். என் இருதயம் மிகவும் சந்தோஷமானது. ஏன்னு சொன்னால் இது மிகப்பெரிய சத்தியமா பிரியமான. இவர் கிறிஸ்துவர்களுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்துவர்கள் எனப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் கடைசி பரியந்தம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியான என்பது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளாகிய நமக்கும் அருளப்பட்டு இருக்கிறது. இயேசுவினுடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியான நமக்குள்ள அருளப்படுகிறது. அருளப்பட்ட பிறகு அவர் நம்மளை எப்படி நடத்துகிறார்னா, சத்தியத்திற்கு நேராக நடத்துகிறார். என்ன சத்தியம்? இயேசு கிறிஸ்து அவரே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரே உண்மையான தேவன் என்று, அவர் எனக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று, என் கைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கைகளில் ஆணைகள் கடாவப்பட்டது. நான் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. நான் நல்ல சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய சிரசில் முள்முடி தரித்தவராய் அவர் காணப்படுகிறார். இது போல நீங்களும் நானும் ஜீவத்தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தாகத்தினூடாய் அவர் கடந்து போகிறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற நிறைய நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் பாவத்திலே வாழ்கிறேன். எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தெரியும், ஆனால் நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தெரியும், ஆனால் நான் ஆலயத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதையும் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்பதையும் பிசாசுகளும் அறிந்து இருக்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பிசாசுகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, தேவனை அறிந்திருக்கிற நாம் தேவ சாயலாய் மாற வேண்டும், தேவனை போல நம்ம மாற வேண்டும். தேவனை போல மாற வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷன் நம்ம களைந்து போட்டு என்ன பண்ணுறோம்? புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்கிறோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒரு புதிதான ஆவியை கொடுக்கிறது. அந்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லைங்களா, பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டு அவர் நமக்கு கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுக்குறாரு. பாருங்கள், கலாத்தியர் 4:6ஆம் அதிகாரத்தில், நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். தம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய உள்ளத்தில் கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கும் இருக்கிறதான அந்த கனெக்ஷன் கட் ஆகி அந்த நேரத்தில் ஆண்டவரே ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி அவர் குடிக்க முடியுமா, குடிக்க தண்ணீர் கிடைக்காதா என்று சொல்லி, தாகமாக இருக்கிற என்று சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை வழங்கி நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனை, அருமையான ஆண்டவரை நம்முடைய சொந்த தெய்வமாய் கொண்ட ஜனம் நாங்கள் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்களாக இருப்போம். பிரியமான இந்த நாளிலும் கூட நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நமக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டது தாகமாக இருக்க என்று சொன்ன வார்த்தை எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை போல வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பாடுகளை நாம் சுதந்திரித்து கொண்டு இந்த வேளையில நாம் ஜெபத்தில் ஏறெடுப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஆண்டவர் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் அப்பா இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி
தாகமாய் இருக்கிறேன் என்று இந்த பாடுகளூடாய் சென்று எங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அளிக்கக்கூடிய தேவ ஆவியை, பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிற ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி நான் எப்படி பெற்றுக்கொள்வது? அவர் எனக்கு வேண்டும், என்னுடைய பாவத்தில் நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஜீவ தண்ணீர் அவள் மீது இறங்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. கட்டுகளோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிறவர்களை நீ தொடும்படியாக நான் செபிக்கிறேன் சுவாமி. இதோ நீ ஜீவ தண்ணீரை ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தில் ஊற்றும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. அசைவாடுகிற ஆவியானவர் நீதாமே மகிமையாய் அவரை தொடும்படியாக செபிக்கிறேன். பலவீனங்கள் மறையட்டும், எல்லா சுகவீனங்கள் மறையட்டும். ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதான் அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நீர் மழையை போல, பெருங்காற்றை போல ஆண்டு ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. நீர் சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளை ஆண்ட வீணாய் போகாதபடிக்கு பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. மகிமையான தேவாவியானவர் நீ பயங்கரமான பராக்கிரமமான காரியங்களை பார்க்கிறவர ஒவ்வொரு உள்ளத்திலே செய்யும்படியாக செபிக்கிறேன் ராஜா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பரிசுத்த ஆவியை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டு கொண்டிருக்க அந்த நொடி கூட ஒரு சில வார்த்தைகளை சிலுவையில் மொழிந்ததாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே 6வது வசனமாக முடிந்தது என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் முடிந்ததென்றும், பிதாவினுடைய சித்தம் செய்து முடிந்ததென்றும், பொல்லாத பிசாசினுடைய கிரியை அழித்து முடித்தேன் என்பதையும் அவர் முடிந்தது என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார். நாமும் கூட நாம் இந்த நாட்களில் எனக்காக இந்த காரியத்தை யார் செய்து முடிப்பார் என்று சொல்லி திகைத்து நிற்கிறோமே, நமக்காக செய்து முடிக்கப்பட்டது என்பதை மறந்து போய் விடுகிறோம். எல்லாமே செய்து முடித்தாயிற்று. ஆகவேதான் நாம் முடிந்தவருடைய பக்கத்தில் இருக்கிறோம், செய்து முடித்தவருடைய பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை அடிக்கடி நாம் மறந்து போய் பயத்தை நாம் கையாளுகிறோம். ஐயோ, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், எனக்கு இந்த காரியம் எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியலையே என்று சொல்லி நம்மையும் அறியாமல் கலங்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்து முடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 34 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நாமும் கூட இந்த நாட்களில் நம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நான் அவரோடு கூட இருக்கிறேனா? அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறேனா? அல்லது ஏன் இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேனா? நிறைய வேளைகளில் நாம் நம்முடைய சித்தத்துக்கு தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எதையாவது ஒன்றை தீர்மானமாக நாமே எடுத்துக்கொள்கிறது, அதன் பிறகு அந்த தீர்மானத்தின்படி அதை நடத்துகிறது. அது நமக்கு தோல்வியில முடிந்த பிறகு இயேசுவிடத்தில் வந்து, அப்பா ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்வதும் அதை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொன்ன நம் இயேசுவின் இடத்தில் நாம் கேட்கிற கேள்வி இதுவாக இருக்கிறது.
நாம் செய்ய முன்பாக நாம் எதற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதன் முடிவு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா, யாருடைய கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அதிக முக்கியம். தேவனாகிய கர்த்தர் நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்ததின் நோக்கத்தையே நாம் மறந்து விடுகிறோம். இயேசுவினுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற மறந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய சித்தத்தின்படியே செய்து தோல்வி அடைந்து வேதனைக்குட்பட்டு இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கே அவர் தன் பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் நான் சாப்பிட்ற சாப்பாடுன்னே சொன்னார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக பிசாசை ஜெயித்து முடித்தேன் என்று சொன்னார். 1 யோவான் 3:8 இப்படியாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அங்கு பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பதுதான் என்னுடைய உணவு என்று சொன்னவர், இங்கு பிசாசின் கிரியைகளை அழித்து தீர்க்கிறது தான் என்னுடைய ஒரே மூச்சு என்று சொன்னார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசுகள் தேவனுக்கு விரோதமாக எழுந்திருந்து அவருடைய பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து நித்திய நரகாக்கினைக்குள்ள தள்ளி விடுகிறது. இதை ஒழிப்பதற்கு, இந்த கிரியைகளை ஒழிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். அவர் முடித்து தீர்த்தார். பிசாசை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த பிள்ளைகளாகிற அதிகாரம் கிடைத்த பிறகு நமக்கு என்னென்ன சுதந்திரங்கள் கிடைக்கிறது, என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற சலுகைகள் எதையுமே நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம், விடவே மாட்டோம். ஏன் எனக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் வாங்கிட்டு தான் நான் என்ன செய்வேன், போவேன்னு சொல்லி நிற்போம் இல்லையா? ஆனால் தேவாதி தேவன் நமக்கு சில சலுகைகளை வைத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சம்பாதித்து முடித்தது. இந்த பிசாசினுடைய கிரியைகளை அழித்து தீர்க்க வேண்டும். இந்த பிசாசு நம்மை பாவம் செய்ய வைப்பான். பாவம் பாதாளத்துக்குள் தள்ளிவிடும். பாவம் நம்மை மரணாக்கினைக்குள் தள்ளிவிடும். இந்த மரணத்தில் இருந்து விடுதலை கொடுக்குவதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சத்தியம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கு செல்வதற்கு? அவரோடு கூட நித்திய காலமாய் ஆட்சி செய்வதற்கு. அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். எதற்காக? அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்வதற்கு. இதற்காக தான் அவர் அந்த சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், செய்து முடித்தேன் என்று சொன்னார். ஓட்டத்தை துவங்குகிறது முக்கியமல்ல, அதை ஓடி முடிப்பது தான் முக்கியம் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமையாக துவங்கப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம், மிகவும் அருமையாக ஒரு மாணவி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் முதல் பரிசை பெற்றுக்கொள்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்டாக வந்ததும் கூட. ஃபர்ஸ்ட்டாக யார் அந்த கோட்டை தொடுறாங்களோ அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அப்படிதான் இவங்களும் அந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த கோட்டை தொட்டுட்டாங்க. அப்போ எல்லாரும் கைத்தட்டாங்க, அரங்கவே கைத்தட்டுது. எல்லாரும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க பேர் அனௌன்ஸ் பண்ணப்படலை. இவங்களுக்குமே ரொம்ப ஷாக்காயிட்டு. எல்லாரும் காட்டிலும் நான் தானே ஃபஸ்ட்டாக வந்தேன், அப்போ எனக்கு தானே அந்த முதல் பரிசு கிடைத்திருக்கணும்னு சொல்லி நேராக போய், டீச்சர் எனக்கு ஏன் அந்த பரிசை தரலை என்று சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டாக ஓடி வந்த, ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் என்னது, எந்த பிரயோஜனமும் இல்லையா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ உன்னுடைய ட்ராக்கில் ஓடி வரல, நீ ஓடி வந்த, ஆனால் ட்ராக்கு மாறி அடுத்தவங்க ட்ராக்கில் ஓடி வந்து இந்த பரிசை நீ வாங்கலான்னு பார்க்குற, அது முடியாத ஒரு காரியம் இருந்தாங்க. உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் பரிசு எனக்கு கிடைக்கல, என்னன்னு கேட்டால் அங்கே ட்ராக் போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஒழுங்காக ஓட வேண்டும். அடுத்தவர்கள் இடத்தில் நாம் ஓட நினைக்கக்கூடாது, அடுத்தவங்க ட்ராக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நீ உனக்காக கொடுக்கப்பட்டதில் நீ போய் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நீ போயிருந்தீன்னா, அப்படி நீ ஓடி வந்திருந்தீன்னா இன்னைக்கு இந்த பரிசு உனக்கு தான் கிடைத்திருக்கும்.
ஆனால் நீ உன்னுடைய ட்ராக்ல ஓடி வந்தாய் பாதி தூரம், ஆனால் மீதி தூரத்தை அடுத்தவர்கள் ட்ராக்ல ஓடி வந்தாய். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் துவக்கம் அருமையாகத்தான் இருந்தது, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதம் அருமையாகத்தான் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட விதம் அருமையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நிலை தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஓட்டம் இப்படியே ஓடுமே ஆனால் உங்களுக்கு பரிசு கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய திட்டத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழ்ந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட வாழ முடியும். ஆகவே தான் அவர் சொன்னார், பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி. இங்கே நாம் கர்த்தருக்குள் ஒன்றாக கட்டப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு அது அழகான ஒரு மாளிகையாக எழும்ப வேண்டும். அப்படி அல்ல, நான் என் இஷ்டத்துக்கு தான் திரிவேன், என் இஷ்டத்துக்கு தான் ஓடுவேன், அடுத்தவர்கள் ட்ராக்கை பயன்படுத்தி நான் போவேன் என்று சொன்னால் அது நடக்கிற காரியம் அல்ல. அவனவனுடைய பாவத்துக்கு தக்கதாக அவனவன் தண்டிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னுடைய நீதி, என்னுடைய காரியம், என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லது மற்றவர்களுடைய காரியத்தில் அவங்க காலை பிடிச்சிட்டு நான் பரலோகம் போயிடணும் முடியாத ஒரு காரியம். மூன்றாவதாக பாவத்தை சுமந்து முடித்தார். யோவான் 1:29 இப்படியாக சொல்லுகிறது, மறுநாளிலேயே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் பார்க்கிறார், அநேகர் வந்து ஞானஸ்நானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் யோவானிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி தன்னிடத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி அவர் பேசுகிறதையும் அவரை சாட்சி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பின்பற்றுகிறவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த திருமுழுக்கு பரிசுத்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர் எவ்வளவு ஞானத்தோடு சொல்லுகிறார் பாருங்க, இவர்தான் 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 இவரேதான், இவர் மூலமாகத்தான் உலகம் ரட்சிக்கப்பட போகிறது, இவர் மூலமாகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள், இவரே என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை நாம் காண்பித்து கொடுக்கிறோமா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு காண்பித்து கொடுக்கிறீர்களா? உங்களை தேடி உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? இவர்தான், இவரே உங்களை ரட்சிக்கிறவர், இவர்தான், இவர் மூலமாகத்தான் உலகம் ரட்சிக்கப்பட போகிறது, இவர்தான், இவர் மூலமாகத்தான் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லி. மருத்துவத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் டாக்டர்கிட்ட போறோம், போன உடனே என்ன செய்வாங்க? உங்களுக்கு என்ன செய்யுது? சரி இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு விழிப்புணர்வு இப்பொழுதுதான் மக்களிடையே வந்து கொண்டிருக்கிறது. ஃபீவர் எதற்காக வருகிறது, வயிற்று வலி எதற்காக வருகிறது, தலைவலி எதற்காக வருகிறது, நெஞ்சு வலி ஏன் வருகிறது, ஹார்ட் அட்டாக் எப்படி வருகிறது என்று சொல்லி இப்பொழுதுதான் விழிப்புணர்வு இருக்கிறதை தவிர, நான் போன உடனே மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து இதாவது இதுக்கு போடுங்க, இதாவது இதுக்கு போடுங்க, 3 நாள் கழிச்சு வாங்க. அப்படிதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை இவரே மெய்யானவர், இவரே ஜீவனுக்குள்ளவர், இவர் மூலமாக தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும், இவர் மூலமாகத்தான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இவருடைய இரத்தமே நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுவதற்கு பதிலாக நாம் என்னை குறித்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், அதற்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். இயேசுவையும் அவர் கொடுத்த அருமையான பரிசுத்த வேதாகமத்தையும் இன்றைக்கு கொடுப்பதற்கு நீங்களும் நானும் முன்வந்திருக்கிறோமா? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆனவரை நாம் காண்பிக்கிறோமா? அல்லது நாம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், ஆகவே தான் தைரியமாக வெற்றி முழக்கமாக முடிந்தது என்று சொன்னார்.
நீங்களும் நானும் எப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4, 6, 7 வசனம் 8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் நீங்க யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படி ஒரு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நானும் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பேன் என்று சொல்லணும்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 4 வசனம் 7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. இனிமே முடிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிவு காலம் வந்துருச்சு. நாங்களும் நீங்களும் இன்னுமே இப்படியே இருந்தோம்னு சொன்னால் காலம் செல்லாது. மணவாளன் வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே வீர முழக்கம், வெற்றி முழக்கம் எட்ட என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக நீதிபதியாக வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? அனித்தியான உலக பொருளினால் உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில எடுத்ததை விட்டுட்டு பின் திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா. உன் சிலுவையை நீ எடுத்துக்கோ. உனக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த சிலுவைலாம் வேண்டாப்பா, எனக்கு இந்த பாடுகள் வேண்டாப்பான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு ஒரு பாடுகள் நிறைந்த உலகமாக தெரிந்தாலும் இதன் வழியாய் நாம் போக வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, முடித்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்து முடித்த எல்லா கிரியைக்காக நன்றி தகப்பனே. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நீர் வெளிப்பட்டீர். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய உணவா இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. தகப்பனே, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து முடித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நாங்களும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க, உம்மில் நிலைத்து நிற்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது வெளியே எரியப்படுவதற்கு சமம் என்று சொன்னது போல தகப்பனே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சிலுவை தியானத்தை குறித்து பேசும்படியான கிருபை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவையை பற்றின ஒரு சிறு பாடலை நம் பாடி நாம் ஆரம்பிப்போம். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சிலுவையில் பேசின கடைசி 7 வார்த்தைகளில் நாம் இப்பொழுது 7வது வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விடும்போது மகா சத்தமாய் கூப்பிட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை தன் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய சரீர பாடுகள் சாதாரணமானவைகள் அல்ல. அவை மிகவும் கொடுமையானவைகளாக இருந்தது. அதுபோல் எப்பொழுதும் தன் கூடவே இருந்து, தன் கூடவே அமர்ந்து, தன் கூடவே போஜனம் செய்த தன் சீஷர்களில் ஒருவராலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். நம்பிக்கை துரோகத்தை அவர் சந்தித்தார். அதன் பிறகு அவர் பல பாடுகள் பட்டார். பல விசாரணைகள் நடந்து முடிந்த பிறகு அவரை வாயினால் அடித்தார்கள். அவர் மேல் பட்ட ஒவ்வொரு அடிகளும் அவருடைய தோலை கிழித்து கொண்டு உள்ளே சென்றதாம். ஆழமான வெட்டு காயங்களை உண்டாக்கியதாம். எதற்காக? தான் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். அடுத்தது அவர்கள் ஒரு முள்ளினால் ஒரு கிரீடத்தை செய்தார்களாம். அந்த கிரீடத்தை அவர் தலையின் மேல் வைத்து அடித்தார்கள். அந்த கூரான முட்கள் அவருடைய தலையின் தோலை கிழித்து கொண்டு உள்ளே சென்றதாம். உள்ளே சென்று இரத்த வெள்ளத்தை உண்டாக்கியது. அவருடைய முகத்திலும் கழுத்திலும் இரத்த வெள்ளம் உண்டாக்கியது. எதற்காக? நாம் யோசிக்கிற தேவையில்லாத எண்ணங்களுக்காக, அசுத்த எண்ணங்களுக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். அவருடைய முகத்தில் அடித்தார்கள். அவர் மேல் குட்டினார்கள். அவர் தலையில் குட்டினார்கள். அவர் மேல் துப்பினார்கள். அவருடைய தாடையின் மயிரை இழுத்து தன் கைகளினால் பிடுங்கினார்களாம். ஏன் இத்தனை பாடுகள்? எதற்காக இத்தனை கொடுமைகளை அவர் சந்தித்தார்? இதற்காக என்றால் அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே இத்தனை பாடுகளையும் இத்தனை அவமானங்களையும் அவர் சந்தித்தார். எல்லா கொடுமைகளையும் அவர் சகித்து கொண்டார். அதன் பிறகு அவர் தன் சொந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு எருசலேமின் தெருக்களின் வழியாக அவர் சென்றார். அநேகருடைய பாவங்கள் அவர் மேல் சுமந்தது. அநேகருடைய பாவங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் தள்ளாடி தள்ளாடி கல்வாரி என்று சொல்லப்பட்ட அந்த கொலைகளத்துக்கு அவர் சென்றாராம். இறுதியாக பெரிய கூரான ஆணிகளை வைத்து அவர் கைகளிலும் கால்களிலையும் அடித்தார்களாம். இப்படியாக அவர் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேக பிரமிப்படைந்தார்கள். இயேசுவானவர் உண்மையாகவே சிலுவையில் அனுபவித்த கொடுமைகள், அனுபவித்த பாடுகள் சாதாரணமானவைகள் அல்ல. மிகவும் கொடுமையானதாக இருந்ததாம். மிகவும் பயங்கரமானவைகளாக இருந்ததாம். அவருடைய தலையிலிருந்து இரத்த வெள்ளமே ஊற்றிட்டான். அந்த இரத்த வெள்ளம் அவருடைய முகத்திலும் கழுத்திலும் வழிந்தோடியதாம். அவருடைய கண்கள் வீங்கி கண்கள் மூடிக்கொண்டது. அவருடைய மூக்கும் தாடையும் உடைந்தது. அவருடைய உதடுகள் கிழிந்து இரத்தம் ஊற்றிட்டான். ஏன் இத்தனை கஷ்டங்களை அவர் அனுபவித்தார்? அவரை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அவரை அடையாளம் காணவே முடியவில்லையாம். அவ்வளவு கொடுமையான பாடுகளை அவர் சந்தித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி வரிகளில், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் இத்தனை அவமானங்கள்? ஏன் இத்தனை கொடுமைகளை அவர் சந்தித்தார்? எதற்காக அவர் இவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்? அவர் நம் மீது வைத்த அன்பின்காக. நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக பாவமறியாத அவர் நமக்காகவே அவர் பாவமானார். மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் அவர் தம்மீது அவர் சுமந்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் தம்மீது சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே
நமக்காக அவர் மரித்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேகருடைய பாவங்களுக்காக அவர் தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நிச்சயத்தோடு அவர் மரித்தார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 நம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது. இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கும்போது முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று யோவான் 19:30 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்தார். தன் தலையை சாய்த்து பிதாவிடம் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? அதற்கான அர்த்தம் என்ன? தாமாக கொடுப்பது. யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன் என்கிறார். ஒருவனாலும் தன் ஜீவனை எடுக்க முடியாது என்று சொல்லி தாமாகவே தன் ஜீவனை தன் பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் இவ்வுலகத்தை உண்டாக்கின போது 6 நாளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆவது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அதுபோல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தமது கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது போல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம் கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு தம் பிதாவாகிய ஆண்டவரிடம் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுவிடம் அது மரணம் நெருங்கவில்லை, மாறாக இயேசுவிடம் மரணத்தை சந்தித்தார். யோவான் 11:25 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். இந்த 7வது வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற நிச்சயத்தை நமக்கு தருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை அவரிடமே ஒப்பு கொடுத்தார். அதுபோல நாமும் அவரிடமே எதையெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அதை நம் தேவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவிடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இயேசுவானவர் தன் தலையை சாய்த்து முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரிடம் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவிடம் ஏன் ஆவியை ஒப்பு கொடுத்தார்? அவர்தான் கைவிட்டாரே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார்ல. எதற்காக தன்னுடைய ஆவியை பிதாவிடம் அவர் ஒப்பு கொடுத்தார்? இயேசுவை பிதா கைவிட்டது தன் ஜீவனை அவர் விடுவதற்காக மட்டுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு முதலில் அவர் பிதாவிடம் தான் அவர் சென்றிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17 கடைசி வரிகளை நாம் வாசிக்கிறோம். நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்கிறார். இயேசு பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தார். பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்வை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் தேவனுக்காக நம் ஜீவனை நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவானவர் மரணத்துக்கு முன்பாக தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் முழுமையாகவே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தார். அவர் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி மட்டுமே அவர் செய்தார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவர் ஒன்றுமே அவர் செய்யவில்லை. எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது வாழ்வை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய இந்த வாழ்க்கையை நம் தேவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடம் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் நம்ம இயேசுவின் சிலுவையை நம் தியானிப்பது அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் அவரை போலவே நாம் தியானிப்போம். பல பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாழ்க்கையை தெய்வத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். தேவ பலன் அடைவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.